ஒரு சின்ன கல்யாண டான்ஸ் நம்ம பண்ண போறோம் அண்ட் நீங்க மாப்பிள்ளை சிங்கம் வந்து லீட் பண்ண போற ஸ்டெப்ஸ் காமிக்க போறாரு உங்க சாங். எஸ், can we have the music please? சொல்லுங்க, worst wedding gift. நீங்க those of you who are married, worst அப்படின்னா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. யோகி சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்களே கல்யாணம். இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை gift அது போதும். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப். போதும்பா, இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. ரைட். இல்லை எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றிண்ணா. இல்லை எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த படத்தில் உங்கள் கேரக்டரில் ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? இதில் பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்கேன். ஓ ரைட். மோஸ்ட் லவ்ட் மாமனாராக நீங்கள் வர போகிறீங்க. அஃப்கோர்ஸ் செந்தில் சார், நீங்கள் நீங்கள் வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்லை டைரக்டரா ஹீரோவா எப்படி இருந்தது? இந்த படத்தில் என் தொண்டை கட்டி இருக்கு, அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது நான் ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகி பாபு நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போட்டோம் சார். தனியானா தியேட்டர் பின்னாடி. ஆமாம். சரி, நல்லா இருந்துச்சு. அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்தில் சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் அது தெரியும், நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேர் நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது இந்த படத்தில். யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்கள் கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடணும்